இந்தியாவிலே நம்பர் 1 பெஸ்ட்டு ஜிஎஸ்டி பில் ஆப்பான வியாபார பத்தி தான் பார்த்துட்ருக்கோம். அதில நெறைய ஃபீச்சர் இருக்கு, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வீடியோலயும் அத பத்தி பார்த்துட்ருக்கோம். இந்த வியாபார ஆப் வந்து பெரிய பிசினஸ் ஆகட்டும், இல்ல மீடியம் பிசினஸ் ஆகட்டும், இல்ல சின்ன பிசினஸ் ஆகட்டும், எந்த வகையான பிசினஸா இருந்தாலும் இது ஒரு சூட்டபிளான ஜிஎஸ்டி பில்லிங் ஆப். இந்த வியாபாரில நம்ம ஒன் ஆஃப் தி பார்ட்னரா இருக்கிறோம். ஸ்க்ரீன்ல தெரியிற கோட வச்சு நீங்க வியாபாரில லைசென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, 1 இயர் லைசென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, 1 மந்த் எக்ஸ்ட்ராவும், 3 இயர் லைசென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார பத்தி நீங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்ல ஏதாவது டவுட்டோ, இல்ல ஆஃபர பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேல்ஸ் ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேல்ஸ் ஆர்டர்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சேல்ஸ் ஆர்டர்னா இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது அந்த ஆர்டரை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குள்ள தான் அந்த சேல்ஸ் ஆர்டர் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சேல்ஸ் ஆர்டர் பயன்படுத்துறதுனால நம்ம கஸ்டமருக்கு ஆர்டரை வந்து ப்ராப்பராக கொடுக்கலாம், அதே மாதிரி ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எவ்வளவு குவான்டிட்டி ஆர்டர் இருக்குது, ப்ராடக்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஆர்டர் டீட்டெயில்ஸில் கஸ்டமருக்கு ப்ரொஃபஷனலாக ஷேர் பண்ண வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஆர்டரை வந்து மேனேஜ் பண்ணுறதும் மற்றும் பில்லிங் ப்ராசஸுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாங்க எப்படி சேல்ஸ் ஆர்டரை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். வியாபாரம் அப்போ ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். சேல்ஸுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்கன்னா கீழே சேல்ஸ் ஆர்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் சேல் ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எந்த பார்ட்டி உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன பொருள் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு யூனிட் அவையே வந்துடும். ஜிஎஸ்டி இல்லையான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுக்குறேன்னா ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அது அமௌண்ட் வந்து கால்குலேட் ஆகி அதுவே வந்துருச்சு. ஜிஎஸ்டி இல்லாதனால ஜிஎஸ்டி நன்னு கொடுத்துக்கிறேன், வித்தவுட் டேக்ஸ்னால. அப்போ வந்து டேக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு மொத்த அமௌண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஐட்டத்தை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது என்ன குவான்டிட்டின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஜிஎஸ்டி இல்லையான்னு கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா கொடுக்கலையான்னு சொல்லிட்டு இதில் போட்டுட்டு அது மொத்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு இதில் வந்து கேஷை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க என்னைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டியூ டேட்டு வந்து இப்போ ஒருவேளை டியூ டேட் வந்து 18ஆம் தேதி உங்களுக்கு அவங்க அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படி சொன்னால் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட்டு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருவேளை அவங்க ஒரு 5000 அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 5000 இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டில் போட்டுக்கோங்க. கீழே வந்து எவ்வளோ பேலன்ஸ் கொடுக்கணுன்ற அதுவே வந்துடும். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சேல்ஸ் ஆர்டர் இன்வைஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அதில் அவங்க நேமு, அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் நம்பரு, ஆர்டர் நம்பரு, எந்த டேட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் டியூ டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடும். நீங்கள் எல்லா ப்ரைஸையும் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை ஜிமெயில் மூலியமாகவோ இல்லை மெசேஜ் மூலியமாகவோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சேல்ஸ் ஆர்டரு இன்வைஸ் உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு வேளை நீங்கள் இதை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை இதில் கன்வெர்ட் டு சேல்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சேல்ஸ் இன்வைஸ் ஓப்பன் ஆயிரும். சேல்ஸ் இன்வைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நேமு, நம்பரு, அட்ரஸ்ஸு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சேவ் கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிடுச்சு. சேல்ஸ் ஆகி சேல்ஸ் இன்வைஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதையும் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை ஜிமெயில் மூலியமாவோ மெசேஜ் மூலியமாவோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஆர்டர் கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு. இப்போ போய் சேல்ஸ் இன்வைஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்வைஸ் கிரியேட் ஆகிருக்கும். இந்த இன்வைஸை நீங்கள் வந்து பண்ணி ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். இப்படி தான் சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி அதை வந்து சேல்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும். இந்த வியாபாரில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இப்படி தான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸோ கேட்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வியாபாரில் நம்ம ஒன் ஆஃப் தி பார்ட்னராக இருக்கிறனால ஸ்க்ரீனில் தெரியிற கோடை வச்சு நீங்கள் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். 1 இயர் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த் எக்ஸ்ட்ராவும், 3 இயர்ஸ் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். தேங்க்யூ.